வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். விருச்சிக லக்கணத்துக்கு சொந்த தொழில் என்ன மாதிரி அமையும், அவங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது. விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சிம்மமாக வருது. சிம்மங்கிறது 10 குடை. அப்போ அந்த 10 குடையும் சொல்லக்கூடாது. அவர் எங்கே இருக்கிறார், என்ன மாதிரி திசை புத்தி ஓடிட்டு இருக்கார், இவங்க தொழில் பண்ணலாமா பண்ண முடியாதா, சம்பளத்துக்கே போகலாமா அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும். அதுதான் அந்த விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சிம்மம் வரும். இப்போ இதில் சில பேர் கேட்பாங்க, நாங்கள் நான் மாத சம்பளத்துக்கே போயிட்டுருக்குறேங்க, 6-10 இன்வால்வ் ஆகும், அப்போ நான் சொந்தமாக எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், விருச்சிக லக்கணம் செவ்வாயோட வீடு, நிலம் புலம் ரோடு போடுறது, கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்டது, ஹார்டான ஒர்க்கு, நிலம் வாங்கி விற்கிறது, விவசாயம் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த குளத்து நீர் அப்படின்னா தேங்கி நிற்கக்கூடிய நீரெல்லாம் விருச்சிகமாக தான் வரும். அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் ஹார்டான இதை எடுத்து செய்யலாம். ஹார்டான வேலை, சம்பளத்துக்கு போனாலும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைப்பு வரும். உங்களுக்கு 10ஆம் இடம் 10-6நாலே கவர்மெண்ட் அதிகாரி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் விருச்சிக லக்கணத்துக்கு செவ்வாய் வீடானால அப்போ அதே நேரத்துக்கு 6 கூடையும் செவ்வாயை வர்றாரு. அப்போ நீங்கள் சம்பளம் சம்மந்தப்பட்டதுக்கும் உங்களுக்கு ஒத்து வரும். இல்லைன்னா கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம். கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், விருச்சிக லக்கணம் சொல்லக்கூடாது. அது ஒரு என்னது, உழைப்பு. அவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு கோவப்படுவாங்க, டென்ஷன் பார்ட்டி, சுறுசுறுப்பில் நல்லா இருப்பாங்க. அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சிம்மமாக வருது. அரசு சம்மந்தப்பட்டதில் அரசில் இப்போ பெரிய அரசு நிர்வாகம்லாம் கான்ட்ராக்ட் விடும், ப்ரைவேட்டு எல்லாம் கான்ட்ராக்ட் விடும். ரோடு சம்மந்தப்பட்டது, பில்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் ப்ரைவேட்டுக்கிட்ட ஒப்படைச்சிடும். அதை ஒப்படைச்சி அவங்க வேலையை முடிச்சுட்டு பில்லை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ விருச்சிக லக்கணத்துக்காரங்க யாராவது சரிங்க, அரசாங்கத்தை நாடுங்க, அரசாங்க உதவி நாடுங்க, அரசாங்கத்திட்ட பேங்க் லோன் வாங்கலாம், அரசாங்கம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் நட்பு கிரகம் தான், பகை கிரகம்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் விருச்சிக லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் விருச்சிக லக்கணத்துக்கு மேஷம் 6ஆம் இடமாக வருது, அதுவும் சொந்த வீடு தான். 6ஆம் இடம்னு சொல்லப்படுறது கவர்மெண்ட் லோன் போடுங்க, கவர்மெண்ட்டை வாங்க அமௌண்ட் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணலாம். அப்போ விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம் சூரியனாக வருது, அரசு சம்மந்தப்பட்டது. அந்த 10 கூட எங்கே இருக்கிறார், என்ன நிலைமையில் இருக்கார், அவர் இப்போதைக்கு இவருக்கு என்ன திசை புத்தி போடுது, இப்போ லோன் வாங்கலாமா வாங்க முடியாதா. இப்போ பாருங்கள், இந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, நிலத்துக்கு கீழே நிலம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனியோட ஆதிக்கமாக, நிலத்துக்கு கீழே உள்ளது எல்லாமே கவர்மெண்ட் சொந்தங்க. புரிஞ்சுக்கங்க, ஒரு குறிப்பிட்ட தொலைக்கு மேலே நிலத்தில் ஒரு புதையல் இருக்குது, ஒரு முக்கியமானதுன்னா அது கவர்மெண்ட் தான் சொந்தம், அது தனியார் யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விருச்சிக லக்கணத்துக்காரங்க அப்போ சிம்மம் வரும்போது அப்போ நீங்கள் எப்படி சொல்லுங்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ ரோடு சம்மந்தப்பட்டது, பில்டிங்லாம் கவர்மெண்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் விடுவாங்க, ப்ரைவேட்டு தான் விடுவாங்க, ப்ரைவேட்டு தான் அவங்க செஞ்சு கொடுத்து பில்லு வசூல் பண்ணுவாங்க. அப்போ அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு துறையில் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதே நேரத்துக்கு நட்பு வச்சுக்கலாம். நீங்கள் அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்காரங்க. ஏன்னா விருச்சிக லக்கண அதிபதி செவ்வாய், விருச்சிகத்துக்கு மேஷம் 6ஆம் இடம் வருது, அவரும் செவ்வாய். விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம் வருது சிம்மம். அப்போ சிம்மமும், அதாவது சிம்மமும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். நட்புனால நீங்கள் அரசாங்க அதிகாரிகிட்ட வச்சுக்கலாம். அரசாங்க அதிகாரியை நீங்கள் அப்பப்போ நாடிக்கிற அவங்கள வச்சு நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சூரியனாக வருது, அரசு சம்மந்தப்படுது, அரசு பில்டிங் சம்மந்தப்படுது, வேலை, ரோடு கான்ட்ராக்ட் சம்மந்தப்படுது. இப்போ ட்ரெயின் ரோடெலாம் மத்திய கவர்மெண்ட்டு. அப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு வருமானம் அதை வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதில் பாருங்கள், இந்த சில வில்லேஜ் புக்கெல்லாம் ஏரி குளம் சுத்தம் பண்ணுறதுலாம் ஒரு கான்ட்ராக்ட் விடுவாங்க பெரிய நிறுவனத்திட்ட. அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா விருச்சிக லக்கணங்கிறது அது. ஏன்னா விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சூரியனாக வருது. இதெல்லாம் இதில் இந்த ஒரு வழியை சார்ந்து நம்ம போனால் அதில் செய்யலாம். சும்மா ஏன்னா தானே ஏதோ கொடுக்குறாங்க, நம்ம ஏதோ ஒரு 10ஆம் இடம் பிஸ்னஸ் பண்ணுறோம், 10ஆம் இடம் தொழில் போனால் இதை விட்டுட்டு வராங்க நிறைய பேர், பல கோடி போட்டு விட்டுட்டு வரவங்க நிறைய பேர். இதை சார்ந்து போகணும்னு நான் சொல்கிறேன். விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சூரியனாக வருது, அரசு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரி சார்ந்து நாடி, அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து சொந்தமாக பண்ணிங்கன்னா ஆள் வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். புரியுங்களா? அதை விட்டுட்டு இப்போ 3க்கும் 4 கூடயும் சனியாக இருக்கார். அப்போ உங்களுக்கு வேலையாட்கள்லாம் நிறைய கிடைக்கும். சனி தான் வேலையாட்கள். 3க்கு 4 கூடயும் சனியாக, அப்போ வேலையாட்கள்லாம் நிறைய கிடைக்கும் போது உங்களுக்கு
விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சூரியனை வந்து அரசு சம்மந்தப்படுது. இந்த குளம் கான்ட்ராக்ட், ஏரி குளம் வெட்டுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விருச்சிக லக்கணத்துக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இதை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். இது சொந்தமாக தான் எடுத்து நீங்கள் ஆள் வச்சு பார்த்துக்கிறது தானே. இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம், வாழ்க்கையில் செய்யலாம். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள்.